நாம் தமிழர் கட்சி மக்கள் களத்தில் நிற்கிது. அதில் இந்த திராவிட குஞ்சுகள் சொல்லுவாங்க. அதில் எங்கள் ஐயா இந்த ஒருத்தர் இருக்கார், நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து பச்சோந்தி அப்படின்னு சொன்னால் பச்சோந்தியெல்லாம் கோவிச்சுக்குவோம். டாய் என்ன அவனை கொண்டு போய் என்னோட கம்பேர் பண்ணுற அப்படின்னு. சரி, கட்சி விட்டு கட்சி தாவி போறானே, இவன் ஒரு குரங்குன்னு சொன்னா குரங்கு கூட்டமே நம்மளை அடிச்சு கடிச்சு குதறிடும். ஏண்டா அவ்வளவு கேவலமாடா நாங்க அப்படின்னு சொல்லி குரங்கு கூட்டமே கேவலமா பேசும். எத்தனை கட்சி. ஆனா ஒன்னே ஒன்று சரியான ஆளுங்க அந்த ஆளு. நீங்கள் ரொம்பலாம் அவரை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. ஒன்றே ஒன்று மட்டும் மிக சரியாக செய்வார். அது என்னென்னா, ஒரே பேச்சை எந்த கட்சிக்கு போனாலும் திரும்ப திரும்ப பேசுவார். அதில் வந்து அவர் ஒரு நல்ல கெட்டிக்காரர். மாற்றி மாற்றியெல்லாம் பேச மாட்டார். அதிமுகவுக்கு போனால் அதிமுகன்னு சேர்த்துக்குவார். திமுகவுக்கு போனால் அதிமுக தூக்கிட்டு திமுகன்னு போட்டுக்குவார். அந்த ஆள் சொல்கிறான், சீமானை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவர் ஆடு மாடோட பேசுவார், அவர் மரங்களோட பேசுவார். ஏண்டா மனுஷங்களோடு பேசாதவங்களை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அவரெல்லாம் பேச வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சேன்னு கவலையாக இருக்குது. அதில் இந்த தீக்காக்காரங்க சில பேர் இருக்காங்க, கருப்பு சட்டையை போட்டு வந்துடுவாங்க. ஏண்டா அறிவு, நீலாம் தீக்காக்காரன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை? அறிவு இல்லை, பகுத்தறிவு பகலவன்ட்ட இருந்து வந்த நீங்கள் அவன் என்ன பேசுகிறான்னு கேட்க மாட்டியா? ஆடு மாட்டோட பேசிகிட்டு இருந்தானா? ஆடு மாட்டை கூட்டி வச்சு என்ன பேசுனான்னு நீ கேட்க மாட்டியா? என் மருமக பேசும்போது சொன்னால, ஐநா மன்றத்தில் இந்த ஆண்டினுடைய கருத்தை மேய்ச்சல் நில பாதுகாப்புங்கிறான். மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவில் 2 நாள் கருத்தரங்கு வச்சான். 2ஆம் நாள் தமிழ்நாட்டினுடைய கால்நடைத்துறை அமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு. ஏண்டா வெக்கம் கட்டவங்களா? நீங்கள் ஆந்திராவில் தெலுங்குக்காரங்களுக்கு 2 மாநிலம் இருக்கு. ஒரு மாநிலம் வந்து தெலுங்கானா, இன்னொரு மாநிலம் வந்து ஆந்திரா. தெலுங்கானாவை வந்து ரேவந்த் ரெட்டி அப்படின்னு ஒரு தெலுங்கர் ஆட்சி செய்கிறார். ஆந்திராவை வந்து சந்திரபாபு நாயுடு அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறார். உங்களுக்கு தெரியாம இன்னொரு மாநிலம் இருக்கு. உங்களுக்கு தெரியாம தெலுங்குக்காரங்களுக்கு இன்னொரு மாநிலம் இருக்கு. அது எந்த மாநிலம்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலம். அதனால தான் எங்க அண்ணன் சொன்னார், என்ன சொன்னாரு? யாரு வேணும்னாலும் வா, வாழ்ந்துக்க, வியாபாரம் பண்ணிக்க, எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்க, மகிழ்ச்சியா இரு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம் தமிழர் கட்சி உனக்கு உயர்ந்த பாதுகாப்பு தரும். ஆனா அவனை எங்களை ஆளணும் மட்டும் நினைக்காத அப்படின்னு ஏன் சொன்னார்னா, இதனாலதான் சொன்னார். ஆண்டதுனால என்னாச்சு? இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்களை 2ஆ பிரிச்சிடலாம். மரபினம், தேசிய இனம்னு. தேசிய இனம்ங்கிறது அவன் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிப்பதுதான் தேசிய இனம். மராட்டி பேசினான்னா மராட்டி, அவன் மராத்தி. அவன் மலையாளம் பேசினான்னா அவன் மலையாளி. அசாம் பேசினான்னா அவன் அசாமி. ஜெர்மன் பேசினான்னா அவன் ஜெர்மனியா. தமிழ் பேசினா சொல்லியா? தமிழ் பேசினா தமிழனா நீ? தமிழ் பேசினா நீ திராவிட. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய ஃப்ராடு. 1 நாள் 2 நாளா செஞ்சா என் மாமனையும் மச்சானையும் என் சித்தப்பனையும் பெரியப்பனையும் என் அம்மாவையும் சின்னம்மாவையும் ஏமாற்றி 1 நூற்றாண்டு காலமா தமிழ் பேசுகிற இந்த மக்களை திராவிடன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறான். எங்கால் நம்பிக்கிட்டு இன்னமும் அதிமுக கரை வேட்டியவும் திமுக கரை வேட்டியவும் வாங்கி கட்டிக்கிட்டு 150 ரூபாய்க்கு வேட்டி கட்டிட்டோமே. இந்த நாம் தமிழர் பயலுவ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த வேட்டியை என்ன பண்றதுன்னு இன்னமும் அதிமுகவிலையும் திமுகவிலையும் இருக்கானையா. ஏண்டா உருவி நெருப்ப வச்சு கொளுத்த மாட்டேன்? உருவி நெருப்ப வச்சு கொளுத்திவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட மாட்டேன். திராவிடம் தீதுன்னு எங்க ஐயா அதுக்கு தான் சொன்னாரு. இலவசம் கொடுக்குறேங்கிறான். இலவசம் கொடுக்கறது நல்லா யோசிச்சு பாரு. இலவசம் வாங்குவது என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது, தன்மானத்துக்கு எதிரானது. நல்லா யோசிச்சு பாரு. அது வந்து உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அசிங்கப்படுத்துது. புரியுதா? இங்க ஒருத்தன் தோத்து போறான், பகுத்தறிவு தந்தை, தன்மான சிங்கம். ஒருத்தன் தோத்து போறான். யார் அவன்? எங்க ஐயா ஈவேரா நாயக்கர் இந்த இடத்துல தோத்து போயிட்டாரு. ஏன்னா பகுத்தறிவு இருந்தா, சிந்திக்க தெரிஞ்சா, என் மக்களை பகுத்தறிவு ஊட்டி இருந்தா
இலவசத்தை வாங்குவானா? இலவசத்தை வாங்குவானையா? கை நீட்டி வாங்குவானா? அவன் தன்மானம் இடிக்காது. உழைக்காம நம்மளுக்கு கொடுக்குறானே, இதை வாங்க கூடாதுன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்க. அப்போ என் அன்பான குருதி உறவுகளை, அதனாலதான் சொன்னான் என் பாட்டன். யாரு? பாவாணர் சொன்னான். என்ன சொன்னான்? திராவிடம் தீது என்று சொன்னான். திராவிடம் என்ன? தீது. இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், கிட்டத்தட்ட ஒரு 28,000 பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்காத ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுரா, கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட படிக்காதவன் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் இனத்தை சாதி மதம் பார்க்காம, கிராமம் ஏழை பணக்காரன்னு பார்க்காம எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்து, பிள்ளைகள் ஒருவேளை சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டான்னு சொல்லி ஒருவேளை சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு கல்வியை புகுட்டின நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒருத்தன் இன்னைக்கு இழிவு செய்யறான். என்ன செய்யறான்? காமராஜர் ஊழல்வாதிங்கிறான். ஏண்டா டே முக்தார், காமராஜர் ஊழல்வாதின்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? உங்ககிட்ட தரவு இருக்கா? எந்த தைரியத்தில் அவன் பேசுறான்? எந்த தைரியத்தில் பேசுறான்னா, திராவிடம் தீது, திராவிடம் பேச சொல்லுது. ஏன்னு நல்லா யோசிச்சு பாரு. நிறைய இருக்கு. ஏன் பெருந்தலைவர் காமராஜரை இருட்டடிப்பு செய்ய வேண்டும்? பெருந்தலைவர் காமராஜரினுடைய பெயரை தமிழ் நிலப்பரப்பில் இருந்து அகற்ற வேண்டும். ஏன்னா அவன் தமிழன். திராவிடம் தீது அப்படின்னு பாவாணர் நமக்கு சொல்லிட்டு போனார். இப்போ ஒருத்தர் நேத்து சொல்றாரு, ஒருத்தர் என்னன்னு சொல்றாரு, ஜெயலலிதா சொன்னாங்கோ, அவங்க சொன்னாங்கோ, அதையே நான் சொல்றேன், திமுக தீய சக்தி அப்படிங்கிறாரு. டேய், திமுக தீய சக்தி திமுக மட்டும் இல்லடா, திராவிடமே தீய சக்தி தான்டா. திராவிடமே நமக்கு அழிவை தருகிற, கடந்த 50 ஆண்டு காலமா இந்த நிலப்பரப்பில் என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றிய தீய சக்தி எது? திராவிடம். மாத்தி மாத்தி ஓட்டு போட்டான் எங்க ஆளுங்க. யாரு? என் மாமனும் என் சித்தப்பனும் பெரியப்பனும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவான். ஓட்டு போடும்போது என்ன செய்வான் தெரியுமா? இப்ப திமுகவுக்கு போட்டிருக்கான்ல, திமுக காரன் ஒன்னும் செய்யல இல்ல, ஒண்ணுமே பண்ணல இல்ல, அப்படியே வீட்டில் உட்காந்து கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இருடி வரட்டும், தேர்தல் வரட்டும், இருடி அப்படின்ட்டு உக்காந்துருப்பான். என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒன்னும் பண்ண மாட்டான். அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான், வேற ஒன்றும் செய்ய மாட்டான். புரியுதா? இப்படி மாத்தி மாத்தி இவன் ஓட்டு போட்டு இந்த நாட்டை குட்டிச்சர ஆக்கிட்டான். எந்த அக்கறை மற்றவர்களாக, எந்த புரிதல் மற்றவர்களாக இந்த மக்களை ஆக்கி, சிந்திக்க தெரியாதவர்களை இந்த மக்களை ஆக்கி ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கான். யாரு? திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் ஒரு சாதனை பண்ணியிருக்கான். அதை மட்டும் நம்ம ஏற்றே ஆகணும். அது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு குடிகாரரை உருவாக்கி இருக்கிறான். நீங்க இதை மறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு ஒரு குடிகாரரை உருவாக்கி இருக்கிறான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வராம இருந்திருந்தா தமிழ் இன உணர்வு வந்திருக்குமா? அப்ப யாருடைய பெயரை இங்க உன்னத நிலை நிறுத்தணும்? எங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி, கட்டுமரம் கலைஞர் கருணாநிதியை கொண்டு வந்து நிலை நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ பாரு, பேருந்தெல்லாம் நேற்று என் தம்பி தங்கச்சி எல்லாம் தமிழ்நாடுன்னு கொண்டு போய் பேருந்துல சேலத்தில் ஒட்டி கைதாகி எல்லாம் உக்காந்துருக்காங்க கல்யாண மண்டபத்தில். யாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள். ஏன் அவனால் அரசு பேருந்து என்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை? மற்ற மாநிலங்களில் இருந்து வருகின்ற பேருந்து எல்லாம் கர்நாடக அரசு பேருந்து, ஆந்திர அரசு பேருந்து என்று வருகிற போது தமிழ்நாட்டு பேருந்து மட்டும் அரசு பேருந்துன்னு வருது. ஏன் இங்க இருக்கிறவங்க அனாத பயலா? ஏண்டா இந்த மாநிலத்துக்கு பேர் இல்லையடா? இந்த மாநிலத்தின் பெயரை திராவிட நாடுன்னு மாத்தணும்னு பாக்குறான். கருணாநிதி நம்ம நாடுன்னு மாத்தணும்னு பாக்குறான். ஏன்? உனக்கு எனக்கு சூடு சொரணை இல்ல, உனக்கு எனக்கு நல்ல ரத்தம் உடம்புல ஓடல. அதனால என்ன நினைக்கிறான்? இந்த ஏமாளி பயலோட நம்ம
தமிழன்லாம் திராவிடன்னு சொன்னோம், நம்பிட்டு இந்த பயலோ இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை, அதன் பெயரை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கருணாநிதியினுடைய தவ புதல்வன் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாத்திரம்னு நினைக்கிறார். கருணாநிதி செத்து போய் எத்தனை நாளாச்சு? அந்த நாளை விட அதிகமா செலவு வச்சுட்டான் தமிழ்நாட்டில். அவன் செத்து போன நாளை விட அதிகமா செலவு வச்சுட்டான். எங்க எல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ அங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி பேரை வச்சுட்டான். எங்க எல்லாம் பூங்கா இருக்கோ அங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி பேரை நிறுவி விட்டான். எங்க அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கடற்கரையை நீ ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, நான் வந்தா கடப்பாறை கொண்டு பேத்து தூக்கி வீசிடுவேண்டாங்கிறாரு. நாங்க நாம் தமிழர் பிள்ளையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா தமிழ்நாட்டில் ஒரு சிலை கூட இருக்காது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாடா? இல்லை, நான் கேட்குறேன். அவன் சொல்றான், எங்காலும் ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்? நேத்து நான் மாவட்டமா போய் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன், அது அரசியல் இல்லையா அப்படிங்கிறான். யாரு? நம்ம தம்பி மதிப்புக்குரிய விஜய் சொல்றான். ஏண்டா தம்பி, டேய், ஈரோட்டில் போய் மஞ்சள் இப்படி நெத்தியில் குங்குமம் வைப்பார்கள். ஆமாடா, எங்கள் வீட்டில் கூட புது சட்டை வாங்கிட்டு வந்தால் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா இந்த கார்னரில் வந்து மஞ்சள் பூசி விடும்டா. ஏண்டா, ஈரோட்டில் இருக்க மக்களோட பிரச்சனை அதாடா பிரச்சனை. ஏண்டா ராமசாமி, அது இல்லடா பிரச்சனை. ஈரோட்டு மஞ்சள் என்பது உலக பிரசித்தி பெற்றது. எழுதி கொடுத்தவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கல. அந்த மஞ்சள், ஈரோட்டு மண்ணில் விளைகிற மஞ்சள், உலகம் முழுவதும் புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கிற மஞ்சள். அந்த மஞ்சள் இன்னைக்கு தமிழன் கையில் இல்லடா, கண்டுபிடிச்சான். இது உலக சந்தையில் மிகப்பெரிய விலை போகுதுன்னு வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். என்ன வேணும்? அந்த ஈரோட்டு மஞ்சள் சந்தைய வடநாட்டுக்காரன் கையில் எடுத்துட்டான். அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை, அதை பேசுறதுக்கு யோக்கியதை இல்லை, அதை பேசுறதுக்கு அறிவும் ஆற்றலும் இல்லை. நீ எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு நான் மக்கள் பிரச்சனையை பேசுறேன், இது அரசியல் இல்லையா? இல்லை. நீ அரை மணி நேரம் பேசு, 5 நிமிஷம் பேசு, நீ எதை வேணாலும் பேசு. ஆனா தப்பா பேசுன உன்னை விடமாட்டான், உரிச்சு எடுத்துருவான். பாண்டிச்சேரிக்கு போறான். அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு கட்சியின் தலைவர் பாண்டிச்சேரியில் போய், பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லைன்னு என்ன ஒரு துணிச்சலியா, என்ன ஒரு துணிச்சல்! பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லைன்னு பேசுறான். நான் உடனே போன் எடுத்தேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நம்ம பாடகர் சித்தன் ஜெயமூர்த்தி பாண்டிச்சேரி, அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லையா அப்படின்னு கேட்டால், யாருன்னு சொன்னது? என் வீட்டுக்கு கூட மாதம் 10 கிலோ அரிசி வருதுன்னு, திரும்புகிற திசையெல்லாம் ரேஷன் கடை இருக்குன்னேங்கிறான். நீ யோசிச்சு பாருங்க. ஈரோட்டு மஞ்சள் தமிழன் கையில் இல்லை, அதை நான் மீட்டெடுப்பேன் என்று நீ பேசினியா? காவிரி நதிநீர் சிக்கல் இன்னொரு பெரிய பிரச்சனை. ஈரோட்டு மஞ்சள் புற்றுநோய்க்கு மருந்து. ஆனா இந்தியாவிலேயே அதிகம் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிற மக்கள் வாழுகிற இடம் ஈரோடு. ஏண்டா, இதை பேசுனீங்களாடா நீங்க? நான் கேட்கிறேன், இதை பேசுனீங்க நீங்க? நீ மக்கள் பிரச்சனையை பேசுறவனா? நான் கேட்கிறேன், ஏன் புற்றுநோய்? ஏன்னா அங்கதான் நிறைய தோல் தொழிற்சாலை இருக்கு, அங்கதான் நிறைய சாயப்பட்டறை இருக்கு. அதனால அந்த சாயப்பட்ட தண்ணி கழிவுகளும் தோல் பதனிடுற அந்த ரசாயன கழிவுகளும் கலந்து நிலத்தடி நீர் விஷமா போச்சு. நிலத்தடி நீர் விஷமா போச்சு. காவிரியில் இருந்து வருகிற தண்ணீரில் இந்த சாக்கடை கலந்து விவசாயத்துக்கு பாய்ச்சுகிற போது விவசாயம் விஷமா போச்சு. அதை குடிக்கிற மக்கள், அதுவும் குறிப்பா பெண்கள், மார்பக புற்றுநோயால அவதிப்பட்டு இருக்கான் ஈரோட்டில். அதை பேசுறதுக்கு யோக்கியதை இல்லை, துப்பு இல்லை. நீ வந்து மக்கள் பிரச்சனையை நான் பேசிட்டு இருக்கேன், அதுல யார் களத்தில் நிற்கிறானோ அவன் தான் எனக்கு எதிரி பாஸ். டேய், இன்னமும் யாரா அந்த குயிஸ்த சார்னே இன்னும் தெரியல, யார் அந்த சார்னே தெரியல. இவன் ஒருத்தன் யார் அந்த பாஸ்ன்னு இப்ப கேட்குறாங்க, யார் அந்த பாஸ்ன்னு. மக்கள் களத்தில் தொடர்ந்து 366 நாளும் 365 நாளும்
மக்கள் களத்தில் நின்றுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை நீ வாய் தவறி சொன்ன, அவ்வளவுதான் நாங்க சொல்லிட்டோம். அப்படியே ஓடி போய் ஜல்லிக்கட்டுக்காக களத்தில் நின்னிய தோலை முறுக்கிக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த அமைப்பு, பீட்டா அமைப்பு சொன்னதோ அந்த பீட்டா அமைப்பு ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சான். அது என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் எங்க இருந்துடா வருதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் மலை மாடுகளில் இருந்து வருது. மலை மாடுகள்னா என்னன்னா, அந்த மாடுகள் வீடுகளில் பட்டியில் அடைச்சி வச்சிருப்பான். காலையில் ஒரு 9 மணிக்கு திறந்து விட்டான்னா அதுவாக போகும், மலைக்கு போய் மேய்ஞ்சிட்டு ஒரு 3-3:30 மணியை போல அப்படி அண்ணாந்து பார்க்கும். ஒரு மாடு மலையிலேருந்து இறங்குனா எல்லா மாடும் இறங்கி வரும், அதது வீட்டுக்கு அதது போயிடும். இதுதான் மலை மாடு. இதில் இருந்து தாண்டா ஜல்லிக்கட்டு காலை வருதுன்னு சொல்லி மேய்ச்சல் நிலத்தை தடை பண்ணிட்டான். இப்போ ஒரு வீட்லேயும் 50 மாடு 100 மாடு வச்சிருக்கான்னா அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டில் போய் மேய்க்க முடியல. அவன்லாம் அலறி அடிச்சுட்டு ஒருத்தன்ட்ட வர்றான். யாருக்கிட்ட? என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்ட வர்றான்டா. எப்படி வீட்டை எடுத்தால் என் அண்ணனிடம் வருகிறானோ, தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சீமான்ட்ட ஓடு என்று சீமான்ட்ட வர்றானோ, அதே போல இந்த மலை மாடுகள் சிக்கல் வந்த போது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்ட வர்றான்டா. அதனால தாண்டா என் அண்ணன் களத்துக்கு போனான். ஆடு மாடுகிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு போகலடா. அந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்டு ஜல்லிக்கட்டு காளைகளை உருவாக்க வேண்டும். காளை என்பது தமிழனின் அடையாளம், அதை மீட்க வேண்டும் அப்படிங்கிறதாண்டா களத்துக்கு போனான் எங்க அண்ணன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால திராவிட சித்தாந்தவாதிகள் தொடர்ச்சியா என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன், நல்லா சிந்திச்சு பாரு. கலைஞர் கருணாநிதியின் மகன் என்பது தவிர ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? வந்து நெல்லு, எங்க மலையில பாசற பிள்ளைகிட்ட வந்து நெல்லு, அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு பார்ப்போம். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பது தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? அங்க எங்க நின்று கேட்டுட்டு இருக்க திமுக காரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளை தான் நாங்கள்லாம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவும் அரசியல் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி இன்றைக்கு நாங்கள் இந்த களத்தில் வந்து நின்றுட்டு இருக்கோம். சிந்திச்சு பாருங்க. ஆகவே என் அன்பான உறவுகளை, வாக்களிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக செயல்பாடு. ஜனநாயகத்தின் ஆக சிறப்பு என்ன தெரியுமா? அந்த கடக்கோடியில் கிடக்கிற பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு, மேலே இருக்கிற அன்பானி அதானிக்கும் ஒரு ஓட்டு. இதுதான் ஜனநாயகத்தின் ஆக சிறப்பான செயல்பாடு. அந்த ஓட்டை நீங்க வீணா போட்டுட்டு எனக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு, கேஸ் அடுப்பு உயர்ந்துருச்சு, நீட்டை இன்னும் தடுக்கல, எங்க ஊர் ஏரி வெறும் குப்பை மேடா மாறிக்கிட்டு இருக்கு, நாங்க குடிக்கிற தண்ணியில சாக்கடை வந்து கலக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. குடிக்கிற தண்ணியில் சாக்கடை கலக்க கூடாது. தொல்லியல் துறையிடம் போராடி உன் வீட்டை உனக்கு சுதந்திரமா மீட்டு கொடுக்கணும். இந்த பல்லாவரம் ஏரியை தூய்மைப்படுத்தும். பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு முறை தேர்ந்தெடுத்து அவரை அடுத்த முறையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் அந்த சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய இ கருணாநிதி அவர்கள் முதல் தடவை இந்த தொகுதியில போட்டியிடுகிற போது இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் இரண்டாவது தடவையும் அவர் வெற்றி அடைந்து இப்ப நிறைவு செய்ய போறாரு. இன்னமும் அப்படியே இருக்கு. என் அன்பான உறவுகளை, இந்த பல்லாவரம் பெரிய ஏரி குப்பை கொட்டுவது நின்று விட்டதா? அந்த பெரிய ஏரியில சாக்கடை போய் கலக்குத, அதை நிறுத்திட்டாரா? ரெண்டு தடவை நீங்க ஏமாந்திருக்கீங்க. என் அன்பான பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற என் குருதி உறவுகளை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை நீங்க ஏமாந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இந்த பகுதி மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த தொல்லியல் துறை கட்டுப்பாடு. ஆண்டாண்டு காலமா அவன் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுல
ஒரு சின்ன ஆணி கூட அடிக்க முடியலையா? நாங்கள் அவ்வளவு தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை தேர்தல் வருகின்ற போதும் வாக்கு கேட்டு வருகிறவர்களிடம் நாங்கள் அதை முறையிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2 தடவை ஜெயிச்ச எங்க ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல பிரச்சனையெல்லாம் பார்த்தா திமுக காரர்கள், அண்ணா திமுக காரர்கள், இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் மக்களிடம் வந்து பேசி வாக்கு கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருட்டில் கோழி பிடிக்கிறது. நைட்ல போய் வீட்டில் உட்காந்து காசு எண்ணி கொடுத்துட்டு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு மக்கள் பிரச்சனை தெரியுமா? நாங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். என் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன். மருத்துவர் கார்த்திகேயன் தமிழகத்தில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மருத்துவர் கார்த்திகேயன் அறிமுகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்தில் தொலைக்காட்சி விவாதங்களிலே மிக சரியான தரவுகளோடு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து நொறுக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தியலாளனா என்னுடைய அன்பு தம்பி கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நாங்க இந்த பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க 2 தடவை ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அவர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை. சட்டமன்றத்தில் பல்லாவரத்தின் தொகுதியினுடைய சிக்கல்களை ஒரு நாள் கூட பேசல. ஆனா என்னுடைய தம்பி, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி நீங்க கார்த்திகேயன் அவர்களுக்கு, மருத்துவர் கார்த்திகேயனுக்கு நீங்கள் வாக்களித்து ஒரே ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்து பாருங்க, என்ன ஆகுதுங்கிறது அப்ப உங்களுக்கு தெரியும். நாங்க ஏதோ ஒரு கூட்டம் போட்டு ஒரு தம்பியை உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காம, எங்கள் தம்பி கார்த்திகேயன் படித்த மருத்துவர், அறிவும் ஆற்றலும் மிக்கவர், இந்த பகுதியினுடைய எல்லா சிக்கல்களையும் தெரிந்தவர், அறிந்தவர், அவருக்கு நீங்க ஓட்டு போடணும். என் அருமை தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை கொடுங்க. கட்சியின் வெற்றி சின்னம் விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கொடுங்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.